வணக்கம் ரவி. வணக்கம். இப்ப இன்றைக்கு இலங்கை இருக்கிற பொருளாதார பலவீனம், சர்வதேச மாற்றங்கள், சர்வதேசம் கொடுக்கிற அழுத்தங்கள், சர்வதேச நிதி நிறுவனங்கள் கொடுக்கிற அழுத்தங்கள், இந்தியாவின் வளர்ச்சி, அதீத வளர்ச்சி, சீனாவினுடைய அதீத வளர்ச்சி, இதுகளெல்லாம் இலங்கையை ஒரு புதிய நிலைமைகளுக்குள்ள எடுத்து வைக்குது. நிலைமையை இலங்கையும் புரிஞ்சிருக்குது. அதை நான் நினைக்கிறேன், அரசு அல்ல என்பிபி அரசும் அதை புரிஞ்சிருக்குது. இந்த நிலைமைகள்ல இவர்கள் இப்ப ரெண்டு பேர்களையுமே வச்சிருக்க போறோம், வச்சிருப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதுவும் நல்ல விஷயம், ஃபைன். ரெண்டு பேரோடையும் தான் செய்ய வேணும். என்றால் நாங்கள் ஒரு பக்கம் அலைடா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ரெண்டு பேருமே எங்களுடைய ஆக்கள் தான். எங்களுடைய கலாச்சாரங்களை அடிப்படைகளை கொண்ட ஒரே மாதிரியான ஆக்கள் தான். ஆனாலும் இதுக்கிடையில நாங்கள் தமிழர் தரப்போ அல்லது இலங்கையினரோ இந்தியாவோட தன்னுடைய எக்கனாமிக்கலாக ஒரு பிணைப்பை ஏற்படுத்து. இப்ப அரசு இல்லாம அரசாங்கம் வேறு வேறு எல்லாம் இருக்கட்டும், அது அப்படியே இருக்க ஒரு பொருளாதார பிணைப்பொன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் இலங்கையையும் காப்பாற்ற முடியுமா? நான் நினைக்கிறேன் ரவி, எனக்கு இந்த கான்செப்ட் உங்களோட முதல்ல கதைச்சதுல இருந்தால் இந்த கான்செப்டை நான் வந்ததும், இலங்கையின் பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியுமா, இலங்கையை காப்பாற்ற முடியுமா, இலங்கையை இன்றைக்கு இருக்கிற அந்த தாளுற நிலைமையில இருந்ததை காப்பாற்ற முடியுமா என்ற விஷயம். அதுக்காக நாங்கள் இணையலாமா, இணைய முடியுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என்ன பொறுத்தவரை இப்பதான் உண்மையாகவே இப்படியான சாத்தியத்திற்கான வெளிச்சங்கள் தெரியுது. ம்ஹும். முதலாவது அதுக்கு முதல் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் இருப்போம். இப்ப எனக்கு ஒரு இணக்கம் இருக்கு. நான் சிங்கள மக்களை பற்றி ஓ. அது சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் உணங்குவார்களா என்ற கேள்வி என்ன உடனே சொல்லுவாங்க, இவர் சும்மா படிச்சவர் அல்லது விஷயம் தெரிஞ்சவர் சும்மா ஆரம்பி கொண்டிருக்காரு. ஓ. பிரச்சனை சொன்னால் நாங்கள் இப்ப இந்தியாவை எடுத்துக்கோம் என்றால், இந்தியா இப்ப ஸ்பெஷல் கண்டிஷன்ல சிக்கிம், ம். அந்தமான் ஐலண்ட் அப்படி ம். கனதி பிரதேசங்களை தனக்குள்ள வச்சிருக்கு. ஆமாம். அவைகளுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ்கள் இருக்கு. ஆமாம். காஷ்மீரும் இதுவரை காலம் இருந்தது. ஆம். அந்த பாகிஸ்தான் பிரச்சனையாலே அது புடுங்கு போட்டு போய் கிடக்கு. ஆமாம். எப்ப பாகிஸ்தானி பிரச்சனை போகுதோ ம். அதை திருப்பி ரிஸ்டோர் பண்றதுக்கு இந்திய அரசாங்கம் தயார். ஆமாம். நான் இந்திய அரசாங்கத்துக்கு வக்காலு வாங்க இல்ல. ஆமாம். இந்திய அரசாங்கம் ஒரு யானை மாதிரி ஆமாம். ட்ரம்பீட் பண்ணக்கூடிய ஆக்கள். ஆமாம். அதே வேளையில இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆம். இந்திய அரசாங்க இந்திய மக்களுக்கு அந்த கல்ச்சர் தான் அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு. அது வித்தியாசமான வடிவங்கள்ல தாங்கள் சொல்லுங்க, அது சொல்லும் இது சொல்லும். ஆனா பொதுவாக ஒரு நீரோட்டத்துல போற கல்ச்சர் ஒன்று இருக்கு. ஆமாம். அதுக்குள்ள நாங்களும் இருக்கிறோம். ஆமாம். இலங்கை முதலாவதாக நாங்கள் தமிழர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது ஒரு புத்த சமயத்தின் புனித பூமி என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எஸ். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் ம். இந்தியாவோட இணறதை பற்றி நாங்கள் கேளாது. எஸ். கதைக்கல. ஓ. ஏன்னு நாங்கள் ஏற்றுக்கொண்டாத்தான். ஏன்னா அந்த பிரிவினை வடுக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்து சமயம் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, கோமனா இருக்குது, அந்த கதை இல்ல. ஓ. நாங்கள் புத்த சமயத்தின் புனித பூமி சிங்கள நாடு, ஸ்ரீலங்கா சிங்கள ம். நாடு அல்ல. ஓ. ஸ்ரீலங்கா. ஆனா இது தமிழருடைய சிங்களருடைய நாடு. ஓ. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று எஸ். சொன்னால் நாங்கள் இந்தியாவோட ஸ்பெஷல் பிரிவிலேஜ்ல இணையறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ம். ஸ்பெஷல் பிரிவிலேஜ். ம். அதாவது நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், நாங்கள் வெளியாக்கண்ட போராட்டத்துக்குள்ள போட்டிகளுக்கு நாங்கள் ஈடுபட மாட்டோம். நாங்களும் திருப்பி கொடுக்க தானே வேணும். ஆமா. அதாவது இந்தியா சரி, சைனா சரி, யாருடைய அமெரிக்காண்டு நாங்கள் வெளிநாட்டு பிரச்சனைக்க போக மாட்டோம். என்ன ஆமா. மாதிரி அந்தமான் தீவும் ஆம். சிக்குமும் ஆப்பிடாம இருக்கணையோ ஆம். அது மாதிரி நாங்களுங்களை பார்த்துக்கொள்றோம். ஆம். அதுக்கான வாக்குகளை நாங்க தேவையான உங்கள்கிட்ட கேட்கிறோம், சைனாட்டையும் ஆம். கேட்கிறோம், யார்கிட்டையும் கேட்கிறோம். ஆமா. ஆனால் ஒருவருக்கு ஒரு நாங்கள் பாவிச்சு, அதாவது ரியல் பொலிட்டிக்கல ஈடுபட மாட்டோம். ஆமா. அதாவது இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சீன்ல நாங்கள் ஈடுபட மாட்டோம். எங்களோட நோக்கம் இதுதான். எங்களோட நோக்கம் இலங்கை மக்கள் இந்த சிங்கள பூமியாக மாத்துறதுக்கு, உண்மையான சிம்மிய பூமி மாத்துறதுக்காக சேர்ந்து வேலை செய்யறதுக்கு இடவழி தருவீர்களா? ம். அதாவது புத்தர் சொன்ன வார்த்தையில இருந்து மக்கள் சீவிக்க பழகுவார்களா? ம். யானைகளை சாக்கொள்ளாமல், அனிமல் காடுகளை அழிக்காமல், மனுஷரை அழிக்காமல் ஒன்றா ஜீவிக்கிறதான வகையை தேட முடியுமா? ம். அந்த மாடலை நாங்கள் கண்டுபிடிச்சால் உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா என்ற டயலாக்ல நாங்க போவோம். ம்ஹும். ம்ஹும். அதுக்கான எக்கனமியை எங்களுக்கு விடுவீங்களா? ம். ம். அல்லது உங்களுடைய எக்கனமியின் அங்கமாக எங்களை போஸ்ட் பண்ண போறீங்களா? ம். இந்த டயலாக்ல நீங்கள் ஈடுபட்டாதான் நாங்கள் செய்யலாம். ஆனா இந்த ரெண்டாவது கடைசி டயலாக்ல நீங்க போறதுக்கு முதல் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேணும், ஸ்ரீலங்கான்ற நாடு அது என்ன பேரை வச்சு கூப்பிடாலும் நீங்க கூப்பிடுங்க, ஸ்ரீலங்காண்ட நாடு வேண்டாம். எங்கட சின்ன சின்ன இந்த குட்டி
கௌரவ பிரச்சனை விட்டு கொடுத்துருவோம். கொடுக்கப்படணும். எஸ். கொடுத்துருவோம், அது கொடுத்துருவோம். எங்களுக்கு விளங்க வேணும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து சமய வளர்ச்சியும் அதுக்கான தேவைகளும் எல்லாம் அங்கேயே இருக்கு. இந்து சமயம் அழிய போறதில்ல, நாங்கள் போறதால. சரியோ. இலங்கை தமிழர் போறதால இந்து சமயம் அழியும் என்று சொன்னால் நாங்கள் போயிருக்கோம். ஆமா நாங்கள் இந்துக்கள் அல்ல. அந்த விதத்துல நாங்கள் இங்க லண்டன்ல வந்து விட்டோம். ஆமா அதபடி அதை விட்டுட்டு நாங்கள் உண்மையான விஷயத்தை ஏற்றுக்கொள்வோம். இலங்கையில இருந்துதான் புத்த சமயங்கள் தேரவாத புத்தகங்கள் எங்கேயும் போனதுன்றதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். ஆமா சைனாவுக்கு இல்ல அது யார் வந்து ஜப்பானுக்கு. செய்தது, வெள்ளியன் வந்து செய்தான், அவன் செய்தான், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் அந்த ஆய்வுக்கு போவாங்க. உண்மையான விஷயம் அதுதான் அடி. அதுக்கான அவைகள் கொண்டே அதை அரசியலுக்கு புதைச்சதையும் விட்டுருங்க. ஆமா அரசியலுக்கு புதைச்சு அதை மீட்டெடுக்கணும். நாங்கள் இப்ப அதை மீட்டெடுத்தாதான் நாங்கள் இந்தியாவோட ஒரு எக்கனாமிக்கல் அதை போட முடியும். மீட்டெடுக்கிறதா, அதை மீட்டெடுக்கிறதுக்கு முதல் நாங்கள் விட்டு கொடுப்போம். இல்ல ஏன்னா அவைகள் போட்டி இந்தியாவும் கொண்டு நீ சொல்ற இந்தியாவும் சில விஷயத்துல இலங்கையோட இப்ப உடன்படுகிறது. இப்ப இந்த புத்த சமயம் தொடர்பான மாற்றங்கள்ல இந்தியாவும் இலங்கையும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வர முயற்சிக்குது. அதையும் பார்க்கிறோம் நாங்கள் இல்லையோ. இப்ப நிச்சயமா நாங்கள் தமிழர்கள் அதான் அவைகள் தமிழர்கள் ஓவர் ஷேடோ பண்ணினாலும் இந்தியா அதுக்கு ஊடாகவும் இப்ப இதுல பெரிய விளக்கம் இருக்கு. இப்ப இந்தியாவில வந்து புத்த சமயத்தை அவர்கள் இது ஸ்ரீலங்கால அரசியல் டூலா தான் பாய்க்கிறார்கள். ஆனா அங்க இந்து சமயம் தான் முக்கியம் என்று எல்லா இடமும் சங்கட இந்து சமயத்தை புதிக்கிறார்கள். ஆமா அப்ப இதுல கூட நீங்கள் இந்தியாவை திருத்துறதுக்கு இங்க எலி போய் யானையை திருத்துற மாதிரி நாங்கள் திருத்த முடியும். இலங்கையில நாங்கள் வாழ்ந்து காட்டினால். எஸ். ஆனா இலங்கையில நாங்கள் வாழ்ந்து காட்டாமல் சிங்களவர் சரி, புத்த சமயத்து மனுஷர் சரி, இந்து சமய மனுஷர் சரி, ஒற்றுமையா வாழ்ந்து காட்டாம இந்து அங்க போய் என்னட்டு நாங்கள் பதில் சொல்றது. அது சரி. இப்ப நீங்கள் எடுத்துக்காட்டா இருக்கணும்னா நீங்கள் வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டுறோம்னு சொன்னா நீங்கள் முதலாவது ஆர் விட்டு கொடுத்தா இது நடக்கும் என்ற முடிவுக்கு நீங்கள் லாஜிக்கலா வரும். நாங்கள் விட்டு கொடுத்தால் சிங்களவற்ற பயம் போவோம் என்றதை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஆமா இந்த பயம் போறதால அவர்கள் கொஞ்ச நாளைக்கு ஆதிக்கத்துல கத்தி கொண்டு திரிவார்கள். அவர்கள் வரி பிடிச்சாக்கள் குடிச்சுவார்கள். குடிச்சு முடிச்சா பிறகு போத்துல தண்ணி முடிஞ்சா பிறகு என்னத்தை குடிக்க போறீர்கள்? இதுதான் பிரச்சனை. இப்ப நானுங்களும் பாட்டிக்கு போறோம் தானே, தண்ணி போட்டு கூத்தாடுறார்கள், இத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒரு போத்தில் முடிஞ்சா பிறகு விழுந்து போயிடுவார்கள் தானே. அவைகளை விட்டுருங்க. நீங்க அவைகளை பற்றியே காய்ச்சி கொடுத்தேங்க. அவன் கோயில் வழியை கட்டுறான், அங்கே விஞ்சம் கட்டுறான்றதுக்காக நாங்கள் போய் 1000 சில வைக்க தேவையில்லை. முதலாவது இந்து சமயம் அவ்வளவுக்கு நல்லதா கூடான்றது எங்க அதிர கூட எனக்கு அபிப்பிராயங்கள் இருக்கு. ஆனா எங்களுக்கு அது தேவையில்லை. இப்ப எந்த அபிப்பிராயம் தேவையில்லை. இது எந்த அபிப்பிராயம் முக்கியம் இல்லை. மக்கள் வந்து ஒத்துக்கொள்ள வேணும். இது சிங்கள மக்களுக்கு அவைகள் சுயரிச்சு வச்சுக்கிற புத்த சமயத்தின் புனித பூமி. அந்த பூமியில எங்களுக்கும் பங்கு இருக்கு என்று சொன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் புத்த சமயம் இங்க வந்தது. அதுக்கான உரிமைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இல்ல அதுக்கு மேலதிகமா சொல்ல போறோம் என்றால் தமிழ் மொழி அபிவிருத்தி அடைஞ்சது மிகவும் உச்சத்துக்கு போனது பௌத்த காலத்துல தானே. மணிமகன சிலப்பதிகாரம் குண்டலகேசி அதே நேரம் அவைகளைத்தானே இன்றைக்கு சிங்கள காப்பியங்களாக மாற்றி வச்சிருக்கிறோம். நிச்சயமா அதான் சொல்றேன். எங்களுக்கு கொமன் கல்ச்சர் வந்து சீரியஸ். இப்ப எங்களோட பக்தி காலத்துல வந்த அழிவு, சைவத்தை கொண்டு புதிச்சு அந்த காலத்தால வந்த அழிவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, இந்தியா பூராக இருக்கு அந்த அழிவு. அந்த பிரச்சனை. இப்ப சங்க காலத்துல எப்ப திருவள்ளுவர் சங்காலத்துக்கு முதல் இருந்த காலம் வந்து மிகவும் அருமையான காலம். திருவள்ளுவர் வந்த காலம் தான் பெரிய பயங்கரமான காலம், தொல்காப்பியத்துப்புறம். இப்ப திருவள்ளுவரை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் உண்மையாக. ஆனால் சட்டத்தையும் ஒழுங்கையும் மக்கள் என்று சொல்லி புலித்தன்மையை கொண்டு வந்ததே திருவள்ளுவர் காலம். பக்தி காலம் அதை புரிகின்ற காலமாக மாத்திச்சு. அப்ப நாங்கள் இப்ப புத்தக காலம் அதை விடுவிக்க வந்தது. ஆனபடியதான் நீங்க மணிமேகலையும் குண்டலேசிய பிரிங்காட்சி சொல்றீங்க சிலப்பதிகாரத்தை. അതിന്റെ നോക്കം வந்து அதுதான் அந்த சமண சமயம் புத்த சமயத்தின் ஊடுருவல் டைம். அதுதான் எங்களை உண்மையா பிடிச்ச காலம். அதாவது நாங்கள் ரியாக்ட் பண்ற காலம், ஹீரோஸ் மாதிரி காலம். அந்த 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 காலத்தை மையமாக வச்சும் அதன் அடிப்படையிலும் அதை செழுமப்படுத்துறதுமாகத்தான் நாங்கள் இப்ப 2 தினங்களுமா சேர்ந்து புது வருஷம் என்றே கொண்டாடுறோம். உலகத்தில் யாரும் அதைத்தான் நாங்கள் இப்ப இலங்கையில அரசியலாக மாத்தோம், அரசியல் பொருளாதார நிலைமைக்கு மாத்துவோம். இப்ப அதை மாத்திரம்னு சொன்னா முதல் விட்டுக்கக்கூடியாக்கள் நாங்கள் தான், தமிழ்நாட்டு தான். தமிழ் தான் விட்டுக்கிறோம். இந்த அவைகள் வந்து இறுகி போயிருக்கிறது காரணம் இந்தியாவில இருக்கிற சக்சஸ். இப்ப இன்றைக்கு நீங்கள் இன்னும் ஏன் நான் இப்ப இன்றைக்கு சொல்றேன்டா விட்டு கொடுக்கணும், முந்தி சொல்லிருக்க மாட்டேன் இங்கிலீஷ்ல. இப்ப ஏன்னா எனக்கு ரிலிஜன் இல்லை, எனக்கு இதுகள் ஒன்று நம்பிக்கை இல்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு என்ன வச்சுக்கணும் சொத்துண்டு கேட்டா தமிழ் சைவம் ஒரு சொத்து.
தமிழ் சோத்து. அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இருக்கத்தான் வேணும், கடை விட்டு கொடுக்கறதுக்கு எப்ப விட்டு கொடுக்குறேன்ற கேள்வியிலே இருப்பேன் நான். ஆமா ஆனா அவையில அது மாதிரி தான் ஜேவிபி இருக்கு. சிங்கள ஆமா புத்த சமயத்தை எப்ப விட்டு கொடுக்குறாங்க ஆமா ரிலிஜனாக அவ இருக்கிறோம் அப்படி. அவர்களும் அதே மாதிரி தான் இருக்கணும். இவங்களை ஆமா எப்ப துளைக்கிறேன்னு தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆமா ஆனால் இப்பவே கும்பிடணும். ஆமா அப்ப இவேண்ட சிச்சுவேஷனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அந்த விதத்துல. அப்ப ஆனா நாங்களும் கூட பொசிஷன்ல இருக்கமே சொன்னா அப்ப தமிழ்நாட்டுல வளர்ச்சி. இப்ப தமிழ்நாட்டில் வளர்ச்சி எங்களுக்கு தெம்ப தர வேணும். முதலாவது அவையல் மாதிரி நாங்களாம் வரணும் நம்பிக்கையில இருக்கணும். ரெண்டாவது அவையிடம் பிரச்சனை தான் வெறியணும். ஆமா அதே அதை விட முக்கியமான விஷயம் அவை இருக்கிறபடியா நாங்கள் பயம் இல்லைன்னு இருக்கோம். அது அந்த அந்த அதனால வர்ற துணிவை நீங்கள் சிங்கள மக்களுக்கு கொடுக்கணும். அதாவது சேர்ந்து போற காலம்டாப்பா. நீங்க சொல்ற சிலப்பதிகார காலம், அந்த காலம் வந்துட்டு அந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்றதான் தெரியுது அந்த காலம். அப்ப அதுக்கு நீங்கள் இப்ப நாங்கள் உண்மையா அடித்தளம் செய்யறோம்னு சொன்னா எங்களுக்குள்ள நீங்க கதைக்கிற விஷயங்கள் கதைக்கணும்னு சொன்னா நீங்கள் இப்ப அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் இதுக்குதான் நாங்க அன்றைக்கு நாங்களோட கதைக்கே சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கு ரிசர்ச்சை ஒழிக்கிறது அங்க பிஹெச்டி ப்ரோக்ராம்ல செட்டப் பண்ணணும். இந்த காலத்துல நாங்கள் ஏன் இந்த காலத்தை எப்படி இழந்தோம்ன்றதை ஆக்கள் தேடி பார்க்க வேணும். அது இந்த படிப்பினைய படிப்பிக்கிறதுக்கு பண்டிதரை முட்டதால புரிஞ்சதா என்று சொன்ன பொதுவாக சைவ சித்தாந்தங்கள்ல இருந்து வந்தார்கள், அல்லது அவைகள் புள்ளியான வழியில தங்களை தாங்களே ஊர் சிச்சுவேஷனாக உருவி கொண்டார்களா புத்த சமய பிரச்சனைகளால என்ற கேள்விகளை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கு நாங்கள் பிஹெச்டி ஃபண்டிங் செய்யணும். நாங்கள் இப்ப புஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு நாங்கள் இப்ப கேட்டு கொண்டிருக்கோம் ஆக்கள்கிட்ட பிஹெச்டி ஸ்பான்சரிங். ஸோ இப்படியான விஷயங்கள் இப்ப எங்களுக்குள்ள நாங்களே முதலாவது இப்ப வசதி படைச்சாக்கள் வெளியில இருக்கிறார்கள், அதாவது காசை வச்சு குழப்படி பண்றார்கள். அவைகள் இதை சீரியஸா யோசிக்கும். இப்ப நாங்கள் நிச்சயமா உங்களோட கொன்ட்ரிபியூஷன் அல்லது உங்களோட பேர் கூட பேரை போட்டுள்ளாங்க இலக்க உணவு என்று சொன்னால் இப்படியான டிஸ்கஷன் நீங்க தொடங்கி வச்சீங்கன்னா நிலைக்கும். நன்றி. வணக்கம். வணக்கம். நாங்கள் என்னென்றால் சில வேளை கதைச்சு கொண்டு போயிட்டு நாங்கள் டக்குன்னு கொஞ்சம் அதை விட்டு விலகிடுவோம். அது கொஞ்சம் அது இது சாதாரண ஆக்களுக்கு தான் கதைக்க போறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது சும்மா ஒன்றும் இப்படியான கதையை கேட்காதவனுக்கு கேட்க வைக்கத்தான் இது. இன்றைக்குமே இப்படியான கதையை அறியாதவனுக்கு தான் கதை சொல்ல வரும். இப்ப படிச்சவனுக்கும் யூனிவர்சிட்டியில டிகிரி ரிசர்ச் செய்யறவனுக்கு நாங்க சொல்ல போறோம். நான் சொல்றது என்னது சொன்னா இப்ப நாங்கள் அது எங்க நோக்கம் யூனிவர்சிட்டியில சென்டர் ஆக்கணும் என்ற எங்களுக்கு வேற பேஸ்கள் இல்லாம போயிட்டு இல்ல ஒரு நம்பிக்கை இல்லை ஜனத்துக்கு. இப்ப ஜனத்துக்கு மையங்கள் இல்லை. இப்ப யூனிவர்சிட்டியில மையமாக்கலாமான்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு. அப்படின்னு சொன்னா நீங்கள் நிஜமான உண்மையான விஷயங்களை செய்து கொடுக்கணும். நாங்கள் இதோட முடிப்போம்.